தபால்காரன் குறுக்க வந்து லகரத்தை கடைசியில தள்ளி நகரத்தை நடுவுல போட்டு பால்காரனாகி போயிட்டான். பாவி மனசு பாடா படு. இந்த மாதிரி விடுகதைகள்லாம் அவளுக்கு போட்டதே இல்ல. காசி சார், அந்த விடுகதைக்கு விட என்ன ரெண்டாலும் இதே தொலையா போச்சு. புது பொண்டாடிக்கு புடவை கட்ட விட மாட்டேங்கிறேன். அது இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா போயா நீ திரும்ப. என்ன வீட்டுக்கார ஐயா, விடுகதைக்கு இன்னும் விடையை கண்டுபிடிக்கலையா? என்னமோ எங்களுக்கு முன்னாடி நீ கண்டுபிடிச்சிட்ட மாதிரி கேக்குறியே. ஓ, கண்டுபிடிச்சிட்டனே. கண்டுபிடிச்சிட்டியா நீயா? உங்க அப்பா என்ன தமிழ் பண்ணிட்டா? சொல்லு. காலார நடக்கலாம்னா தபால்காரன் குறுக்க வந்து அதில் இருக்கிற கால். லகரமான இல்ல கடைசியில தள்ளி நகரத்தை நடுவுல போட்டா. இதுதான் விடை. என்ன இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுது புரியுது. அப்பா, குட் மார்னிங். ஹலோ, நீங்க சொன்ன விடுகதைக்கு விடை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? சொல்லுங்க பாக்கலாம். காதல். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். ஷர்ட் புதுசா சார்? ஆமாங்க. விலை 125 ரூபாயா சார்? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் காலர்ல விலை தொங்குது. அப்படியா? அவசரத்துல கவனிக்காம அப்படியே வந்துட்டேன். சார், if you don't mind. சார், நம்ம லிஃப்ட்ல வரும்போது கரண்ட் கட் ஆயிருந்தா என்ன இருக்கும்? லிஃப்ட் பாதியில நின்னு இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் தனியா சிக்கிக்கிட்டு தவிச்சிருப்போம். அந்த மாதிரி தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்னமா என்னங்க? இந்த ஓசியிலே காலம் தள்ளுற பயலுக்கு இருக்காங்களா? இருக்காங்க. நீ அங்க நின்னுட்ட, கீழே இறங்கி வா. நீங்க வர்றீங்கன்னு தான் நான் இங்கே நிக்கிறேன். ஏன் நான் வந்தா நீ வரப்படாதா? நீ இறங்கி வா, நான் ஒதுக்கிக்கிறேன். தெரியாம பட்டுருச்சு. ஹலோ. ஹலோ. எங்க சார் இப்படி கூட்டமா? இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. ஹலோ. சார் தான் எங்க வீட்டு ஓனர். வணக்கம் சார். அவனுக்கெல்லாம் ஹலோ, எனக்கு மாத்திரம் வணக்கம். என்ன வயசானவனு பாக்குறியா? இந்தாம்மா, இவனுங்க செய்யறதெல்லாம் நானும் செய்வேன். ஹலோ. ஹலோ, மரியாதைக்கு. ரெகுலரா நீங்க இங்கதான் வருவீங்களா? நான் எப்பவும் பக்கத்து கடைக்கு தான் வருவேன். இன்னைக்கு பர்டிகுலரா நான் வாங்க வந்தது அங்க இல்ல, அதனாலதான் இங்க வந்தேன். என்ன வாங்க வந்தீங்க? ஒரு நிமிஷம், கொஞ்சம் தனியா வாங்க. வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க. அவன் காதையே கடிச்சிருவா போல இருக்க. என்னங்க இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டேன். ஓகே, நான் வரேன். பாய். ஏய், உன்கிட்ட மட்டும் தனியா சொல்லிட்டு போனது என்னப்பா? சொல்ல மாட்டேன்டா. ஏலே சொல்லுல. முடியாதுல. அவனுங்க எல்லாம் சின்ன பசங்க, எனக்கு மாத்திரம் சொல்லு. அது என்ன கிசு கிசு? அது அண்ணா. ஹாய். எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்ட்ஸ் கூட பர்ச்சேஸ் போயிருந்தேன். ஒரு ஷர்ட் டிசைன் நல்லா இருந்தது, உனக்காக வாங்கிட்டு வந்தேன். Not bad. Oh, first class. Beautiful. ஓகே, முடிவு பண்ணுங்க. குட் மார்னிங் சார். அந்த ஃபைல் இன்னைக்கே முடிச்சுங்க ப்ளீஸ். என்ன சார், இன்னைக்கு குங்கும விபூதி எல்லாம் பலமா இருக்கு? அதுவா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஓ,
I see. Happy returns of the day, sir. யூஷுவலா நீங்க எந்த கோயிலுக்கு போவீங்க சார்? முப்பாத்தம்மன் கோயிலுக்கு. ஓ, அந்த கோயிலுக்கா? அங்க வேண்டிக்கிட்டா நிச்சயமா நிறைவேறும் சொல்லுவாங்க. அதனாலதான் நான் அந்த கோயிலுக்கு போனேன். ஓ, நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க சார்? சார் சொல்லக்கூடாதா? நீதான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு வேண்டிக்கிட்டேன். Happy birthday to you. Thank you. நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க வீட்டுல பேசுறதுல அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வேணும்னு உங்க வீட்டுக்கு வந்து பேசி பார்க்கட்டுமா? ஐயோ வேண்டாம். ஏன்? எங்க வீட்டுல எல்லாருக்கும் அந்தஸ்து தான் முக்கியமா போச்சு. அங்க காதல்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அப்ப நம்ம கல்யாணம் எப்படிதான் நடக்குது? அதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்றேன். நம்ம கல்யாணத்தை நாமளே எங்கேயாவது ஒரு கோயில்ல நடத்தி முடிச்சிட்டு எங்க அப்பா அம்மா காலில் விழுந்தா அவங்க மனசு மாறிடும். நான் சொல்றபடி செய்வோம். வர புதன்கிழமை பெருமாள் கோயில்ல நம்ம கல்யாணத்தை நடத்திடலாம். உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப வேண்டிய உங்களுக்கு மட்டும் சொன்னா போதும். பொண்ணு கூடுங்க. பொண்ணை கூட்டுவாங்க, பொண்ணை கூடுவாங்க. எல்லாரும் அங்க பாருங்கடா. எனக்கு ஒண்ணும் புரியாது. யார் இந்த பொண்ணு? ஐயோ, இப்ப இந்த பொண்ணை யாருன்னு கேளுங்க. ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறீங்கன்னு ஏன் சொந்த செலவுலயே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா இப்ப ஏதோ மறந்துட்ட மாதிரி பேசுறீங்களே. என்ன குழப்பற? ராமு சார், நீங்க தான் குழப்பறீங்க. நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு லதா சொன்னதுனாலதான் நாங்களாம் இருக்கோம். லதா, நான் எப்ப உங்ககிட்ட அப்படி சொன்னேன்? இது உனக்கு எனக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் தானே? ஷட் அப். என்ன கதையை மாத்த பாக்க சொல்லுங்களேன்டா. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ராமுவும் லதாவும் லவ் பண்ணதா உண்மை. ஆமா அப்படின்னு இவர் சொல்ல சாரா? அவன் சொல்றது என்ன எங்களுக்கே தான் தெரியும். ஸ்டாப் இட். நீங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னா இல்லாதது இருக்கதான் ஆயிடுமா? மிஸ்டர், நீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ அது உங்க இஷ்டம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு கழுத்து நீட்டுறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல. புரிஞ்சுதா? வரேன். மன்னிச்சிடுங்க சார், என்ன இப்படி நடிக்க சொன்னாங்க, நடிச்சேன். ஆனா உங்களுக்குள்ள இப்படி லவ் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது சார். சாரி. லதா, கொஞ்சம் நில்லு. லதா, சர்வசாதாரணமா நம்ம காதலை தூக்கி எறிஞ்சிட்டு ஏன் இப்படி நாடகம் ஆடுற? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காதல் வெறும் நடிப்பு தான். ஏன் அப்படி நடிச்ச? காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். உங்க ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக யாரோ ஒருத்திய கட்டி வச்சு பழி வாங்குனீங்களே, மோகன்ங்கிறவரை ஞாபகம் இருக்கா? அவரோட தங்கச்சி தான். அந்த கல்யாணத்தினால எங்க அண்ணன் தலகுனிஞ்ச மாதிரி உங்களையும் தலகுனிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நானே வந்து உங்க கூட வேலைக்கு செய்து உங்களோட நெருங்கி பழகி காதலிக்கிற மாதிரி நடிச்சு இப்ப கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துறேன். இப்ப நீங்க அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலைனாலும் நாளைக்கு இந்த விஷயம் பேப்பர்ல வந்து நீங்க அவமானப்படும். எனக்கு அது போதும். அதான் நம்பர் அங்க இருக்கு பங்காளி.
எல்லாரும் சேர்ந்து போனா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடும். நான் மட்டும் தனியா போய் பேசுறேன். போய் பேசு. ஏதாவது பிரச்சனைனா சிக்னல் கூட, நாங்களும் வந்துடுறோம். இல்லையா யாரியா நீ? ஏயா நீ பாட்டு கேட்டு தந்து உள்ள வந்துகிட்டு இருக்க? இது லதா வீடு தானே? ஆமா. லதா இருக்கா? இல்ல. எங்க போயிருக்காங்க? அவங்க குடும்பத்தோட சொந்த ஊர் போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? தெரியாது. அவங்க சொந்த ஊர் எது? ஊட்டி. ஊட்டி அட்ரஸ் தெரியுமா? தெரியாது. அவங்க வீட்டுல வாட்ச்மேன் வேலை பாக்குற, ஊட்டி அட்ரஸ் கூட தெரியாதா? எனக்கு தெரியாதுன்றல என்ன சட்டை பிடிக்கிற? உண்மையா சொல்லு, தெரியுமா தெரியாதா? அதே தெரியாதுன்றலையா? என்னது யாராட்டு பையில அவன் பாட்டுக்கு வந்தேன், சட்டையை பிடிச்சி எடுத்துறேன், புது சட்டை. இதெல்லாம் கேட்டா நான் அட்ரஸ் சொல்லி போடுவேனா?